அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்க. குரு இப்ப உங்களுக்கு கொடுக்க போறார். ஆல்ரெடி சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி அம்மன் அருள் டிவில கொடுத்துருந்தோம். நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருந்தீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? 117 நாட்கள் வக்ரமா இருந்தார். இப்ப பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வரை வக்ரமா இருந்தா இப்ப நிவர்த்தி ஆகிட்டார். இப்ப நிவர்த்தி ஆறானா குரு பகவானும் சனி பகவானும் 2 பேருமே வக்ர நிவர்த்தி ஆறாங்க. பாத்துங்க, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா குரு பகவான் பார்க்கிற இடமே பொண்ணா போகும். குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. ஏன்னா குரு இருக்கையிலே சுபகிரகம் அந்த குரு பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? என்ன பேசலன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இதுலயுமே சிம்ம ராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் சிம்ம ராசி அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு பிடிவாத குணம் இருக்கும். இதுலயுமே ஒரு நேர்மையான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா சிம்ம ராசி அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். நேர் வழியில போவாங்க, நேர்மையான குணம் இருக்கும், அறிவாற்றல் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த வேலையும் இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. பார்த்த உடனே அந்த மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 117 நாளுக்கு பிறகு உங்களுக்கு அடைய போகும் யோகம் என்ன? அதாவது அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வக்ரமானார் குரு பகவான். பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்த குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி வருது. அதுக்குள்ள மே 14க்குள்ள இந்த குருவும் சனியும் இணைந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ யோகத்தை கொடுக்குது, இதான் இந்த வீடியோடைய ஃபுல்லாவே. ஏன்னா 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. இது 2மே உங்களை என்ன கஷ்டத்தை கொடுத்துருக்கும் சிம்ம ராசிக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது. கண்டிப்பா கேட்டா சொல்லுவாங்க, ஆமா இவரை பிரச்சனையை பார்த்து இவரை தடையா சந்திச்சேன். கேட்டா நிறைய பேர் பாரு சிம்மராசியார சொல்லியிருப்பாங்க. ஆனா அவளை தடைகள் சந்திச்சாங்க. சிம்மராசியை பொறுத்த நான் ஓப்பனா சொல்றேன், அவளை தடைகள் யாருக்கெல்லாம் திசாபதி சரியா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே சரி சிம்மராசி மருத்துவமனை போகாத ஆளே கிடையாது, கடன் வாங்காத ஆளே கிடையாது. உடம்பு சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவு, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை இது பார்க்காத ஆளே யாருமே கிடையாது. யார் ஜாத திசாபதி சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கார சொல்றாங்க, அம்மன் அருள் டிவில உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதிஜாத திசாபதியை பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா விதிதான் நம்ம முடிவு பண்ணணும். நம்ம என்ன கர்ம வினையில பிறந்தோம். யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்ம வினையில கண்டிப்பா பிறந்திருப்போம். அது எப்ப வேலை செய்யும்? நான் சொன்ன திசாபுத்தி அப்பதான் வேலை செய்யும். உங்கள்கிட்ட நம்ம பிறந்த நேரங்கிறது எப்படி, நம்ம பிறந்த நேரத்தை வச்சு எப்படி கண்டிப்பா எடுப்பாங்க? சூரிய உதயத்தை வச்சு பிறந்த நேரத்துல நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம், எந்த கிரகம் நமக்கு யோகமா இருக்கு, நீ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வருவ, இப்படி வரமாட்டேன், இத்தனை வருஷத்துக்கு இதுல நீ கவனமா இருக்கணும், எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய ஜாதகத்துல திசாபுத்தியை வச்சுதான் சொல்லுவாங்க. அதையும் இந்த கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டா வந்தா கண்டிப்பா 100% சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு இந்த கண்டசனி யோகத்தையும் கொடுத்துருக்கோம். நான் சிம்மராசி எல்லாத்தையும் நான் பாதிக்குன்னு சொல்லல. ஒரு சில பேருக்கு யோகமும் வந்திருக்குது, வேலையில நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிருக்குது, திருமணம் நடந்திருக்கு, திருமணம் நடக்காததான் இந்த கண்டசனில திருமணம் நடந்திருக்கும், நல்ல ஒரு பழக்க வழக்கம் நல்லா கிடைச்சிருக்கும். அவரே சொல்லுவாரே இந்த கண்டசனில தாங்க எல்லாமே யோகம் வந்துச்சுன்னு சொல்லுவார் ஒரு சில பேர்.
அதே மாதிரி பாருங்க, அந்த குரு பகவான் நல்ல குடும்பத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிச்சு, நான் வெளியூர் போனேன், வருமானம் நல்லா இருந்துச்சு, இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 5க்கும் 8க்கும் உடையவர் வராது. ஏன்னா உங்களுக்கு சுபகாரியத்தை கடவுளை குரு பகவான் தானே. இப்ப சுபகாரியம் பண்ணியிருப்பாங்களே, இதே சில பேருக்கு சனி பகவான் குரு பகவான் சரியா இல்லைன்னா குரு பகவான் சரியில்லை என்ன பண்ணுவார் பார்த்துறீங்களா? இப்ப 10ஆம் இடத்துல குரு இருக்காரா, 11 காசை வரையம் பண்ணாரு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார். மருத்துவ செலவாண்டி செலவு பண்ணீங்களா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார். தொழிலுக்காண்டி நிறைய செலவு பண்ணீங்கன்னா ஆமாம்பாரு. தொழில் பண்ணி கடன் வந்துச்சாங்க கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு. நண்பர்கள் பழக்க பிரச்சனை சந்திச்சுன்னா ஆமான்னு சொல்லுவாரு. உங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருந்துச்சா, கோர்ட்டு கேஸ் வம்புலக்கு அலைஞ்சு உங்களுக்கு ஒரு புண்ணியிலே ஒரு கெட்ட பேர் கிடைச்சா ஆமான்னு சொல்லுவாரு. ஒரு நல்ல சிந்தனையாற்றல் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாரு. இது மாதிரி நிறைய ஒரு தடுமாற்றம் வந்திருக்கும். சிம்மத்திட்ட கேட்டா கண்டிப்பா இது நான் சொன்ன விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு ஆமா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தே சிம்ம ராசி, அதனால சொல்றேன். இந்த குரு வக்ர நிவர்த்தி பரிசு என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமா இருக்கு. சனி பகவான் சனி பகவான் கொடுக்க முடியாது, சனி பகவான் கெடுக்க முடியாது. சனி பகவான் கொடுக்கறத தடுக்க முடியாது. இனிமே சனி பகவான் கொடுக்க உங்களுக்கு யோகமா தான் கொடுப்பாரு. ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, அதுதான் உங்களுக்கு பிளஸ். அடுத்தது குருவுடைய பார்வை எங்கெல்லாம் பாக்குறாரோ இனிமே நல்லா இருக்கும். பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்குள்ள 4ஆம் தேதிக்குள்ள நிறைய பேர் நல்ல பலன் கிடைக்கும், இல்ல அதை தாண்டி கிடைக்கும். ஒரு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகுதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதோடைய பலனை கொடுத்தோம். அதனால அட்வான்ஸா உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம் அம்மன் அருள் டிவில, சரிங்களா? ஏன்னா அந்த குருவுடைய பார்வை எங்கே பாருது, 2ஆம் இடத்தை படுது. 2ஆம் இடம் என்ன, தன லாபத்துல படுது. அப்ப தன லாபம் எப்படி இருக்குங்க, சூப்பரா இருக்கும். வருமான பொருளாதாரம் கொஞ்சமாச்சும் சேமிப்பீங்க. இப்ப கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சும் முடிப்பீங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் சரி அந்த கடனை இப்ப பேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கடன் சாண அதிபதி 6ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட அவர் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப இங்க கடன் சும்மா குறையும், பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும், எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே அடுக்கிக்கிட்டே போகலாம். யாருக்கு, சிம்மத்துக்கு சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. சிம்மராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங், நல்ல ஒரு அழகா இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்ப பண்ணலாமா வேண்டாமா, இப்ப பண்ணுங்க. பிளான் பண்ணி வைங்க. பிப்ரவரி மாதம் ஜனவரி மாசம் பிறக்கட்டும், தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு தொழிலை நல்லா ஆரம்பிங்க. நல்ல ஒரு யோகம் இருக்கு. சனியும் குருவும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாங்க, அதனால நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு. பாத்துக்கோங்க. சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும், இந்த குரு பகவான் நல்லா, அந்த வக்ர நிவர்த்தி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆன போது எல்லாமே தொழில் சூப்பரா இருக்கும். வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் கிடைக்குங்க, நிரந்தரமா கிடைக்கும். நல்ல வேலை, ப்ரமோஷன் வேலை, நல்ல அனுகூலமான வேலை, இது எல்லாமே இந்த குருவுடைய பார்வையால கிடைக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. நான் காரணம் இல்லாம சொல்லல, இந்த குருவுடைய பார்வையால உங்களுக்கு வேலை கிடைக்குது. இப்ப நல்ல காரியங்கள் நடக்கும். இப்ப இடம் வாங்குறதா, வீடு, நிறைய பேர் இடம் வாங்கி கிரையம் பண்ணிட்டு பண்ணலையா, இல்ல வீடு வாங்குற பிளான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா, கேட்டா கேளுங்க. சிம்மராசி சொல்லுவாரு, நம்ம ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பூமி வாங்கணும், அதுல உள்ள வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, சரியாகுமா, நான் சொந்தமா வீடு கட்டுவானா, வீடு கட்ட மாட்டானா அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும். திருமண பேச்சுகள் பேசி முடிச்சு திருமணத்தை பண்ணணும். என்னை பொறுத்தவரை எப்ப பண்ணணும், பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதிக்குள்ள பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை பேஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் பொருளாதார வளர்ச்சியும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி லாப வருமானம். இப்ப நிறைய பேர் கேட்கறாங்களே, திடீர் யோகம் வருமா கிடைக்காதான்னு. இந்த லாட்ரி ஒன்று இப்ப நிறைய பேர் எடுங்க. கண்டிப்பா என்னை பொறுத்தவரை சிம்மராசிக்காரங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசாபதி பார்த்து லாட்ரி வந்து எடுக்க சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, கண்டிப்பா போங்க, சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையுமே நான் சொல்ல மாட்டேன். அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கு, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. திடீர் யோகத்துக்கு சொல்றேன். அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வியே நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். சிம்மராசிக்கு இனிமேதான் படிப்பு கல்வியே நல்லா இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இல்ல அரசாங்கம் மூலம் நான் ஏதாச்சும் நான் பாக்குறேன்னா கண்டிப்பா இப்ப தேடுங்க. கண்டிப்பா அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல படிக்கிறவங்களுக்கும் அங்கேயே நிரந்தரமா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. என்னைய பொறுத்தவரை சொல்றேன். இப்ப நீங்க வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அங்கேயே வேலை கிடைக்கும். இல்லைன்னா வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போகணும், வேலை கண்ட்ரி போனா கண்டிப்பா அனுகூலமா வரும். அதே மாதிரி பாருங்க, அந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், மருத்துவத்துறை, மெயினா சிம்மத்துல இந்த துறையில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மருத்துவத்துறையில தான் பொதுவா சிம்மத்துடைய இது இருக்கும். அடுத்து அரசாங்க தொடர்பு, அரசியல் வாழ்க்கை, அரசாங்க தொடர்புலாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். மெயினா கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பாருங்க இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சூப்பரா இருக்கு. ஏன்னா சனியுடைய பார்வைப்படுது. அப்ப பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்கள்கிட்ட. நல்லா பாருங்க, பொதுமக்கள்கிட்டையும் வேலை பார்க்க ஆட்கள்கிட்டையும் இல்ல வேலை பார்க்க முதலாளிகிட்டையும் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. அதே மாதிரி இடமாற்றம், நான் வெளிநாடு வெளியூர் மாற போறேன் அப்படின்னா கண்டிப்பா மாறக்கூடிய தருவாயை அமைச்சு கொடுக்குறாரு. அம்மாவுடைய உடம்போ இல்ல அப்பாவுடைய உடம்போ மருத்துவ செலவு நிறைய பேருக்கு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா சிம்மராசி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க. இனிமே மருத்துவ செலவு இவங்களுக்கு வராது. இவங்களுக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரை சிம்மத்துக்கு டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு அடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. பாத்துக்கோங்க.
ஜாதகத்துல தசாபதியை பார்த்துக்கிட்டு இனிமே இந்த குரு பகவானும் இந்த சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆனதுனால பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை உங்க ராசியில படுது. 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு பகவான். அவர் எங்க பாக்குறாரு? 2ஆம் இடத்த வருமானத்தை பார்க்கறதுனால திடீர் பணங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். பாத்துங்க சிம்மத்துக்கு என்னை பொறுத்தவரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுக்கு நிறைய ஒரு புகழ் அந்தஸ்தை கண்டிப்பா உங்களை தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் வருது. பாத்துக்கோங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு ஆணுடைய தைரிய விரிய ஆரம்பிக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்துல இறங்கி சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. நட்சத்திரம் பலன் பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்கறது வேணாங்க. எல்லா வேலையும் பார்த்த உடனே செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க, விடாம முயற்சி பண்ணுவாங்க, வெற்றி அடையக்கூடிய குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். வேலை உத்தியோகமா இருக்கட்டும், இல்ல வெளிநாடு யோகமா இருக்கட்டும், இல்ல வெளியூர் யோகமா இருக்கட்டும், எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸா இருக்கட்டும், இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வருது. பாத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே நாகரீகமான குணம், அனுசரிச்சு போற குணம், சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இருக்கும். இனிமே பூரணத்துல பிறந்தவங்க நல்ல டைமே அமைச்சு கொடுத்தாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர்ப்பது எல்லாமே சூப்பரா தேடி வருது. பாருங்க, எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றியான பதை, ஒரு சிங்கமான பதை நோக்கி செல்றீங்க. பூரத்துல பிறந்தவங்களுக்கு டைம் சூப்பரா இருக்கும். கமிஷன் ஏஜென்சி, மெயினா இந்த கலை சம்பந்தோட ஃபீல்டு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இதுலயுமே பாருங்க, இனிமே நீங்க உங்க போகக்கூடிய எல்லாமே வெற்றியா மாறும். படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், இல்ல அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம், நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள், பழக்க வழக்கம் நிறைய வெற்றிகள், வெளிநாடு யோகங்கள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதுக்கு ஒரு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.